9th Math, Chapter 1, Set Language, Exercise 1.5, 4th sum. Verify A union B intersection C equal to A union B intersection A union C using Venn diagram. First one பாருங்க, நமக்கு இதில் Venn diagram வரைய சொல்லியிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், ஏ யூனியன் பி இன்டர்செக்ஷன் சி. இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிறத ஃபஸ்ட்டு கண்டுபிடிப்போம். பி இன்டர்செக்ஷன் சி கண்டுபிடிப்போம். இப்போ இது ஏ, இது வந்து பி, இது வந்து சி. ஓகே, இப்போ பாருங்கள், ஏ பி இன்டர்செக்ஷன் சி. இப்போ இது ஃபுல்லாகவே வந்து நமக்கு என்னது ஏ, இது ஃபுல்லாக என்னது பி, இந்த சர்க்கிள் ஃபுல்லாகவே வந்து நமக்கு சி. இப்போ பி இன்டர்செக்ஷன் சி, பிக்கும் சிக்கும் ரெண்டுக்கும் இடையில காமனாக இருக்கக்கூடியது எதுன்னு கேட்டிருக்காங்க. இப்போ இந்த ஏ உங்களுக்கு தெரிய வேணாம், இது பி, இது வந்து என்னது சி. இப்போ பியிலையும் சிலையும் காமனாக இருக்கக்கூடிய பிளேஸ் வந்து எது, இந்த ரெண்டு பிளேஸும் தான் காமனாக இருக்குது. ஓகே, இப்போ இந்த சர்க்கிள் வந்து ஏலையும் சிலையும் தான் இருக்குது, ஞாபகம் வச்சுக்கோங்க. பிக்கும் சிக்கும் காமன் வந்து இந்த டூ பிளேஸும். ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஏ யூனியன் பி இன்டர்செக்ஷன் சி. என்ன சொல்லியிருக்காங்க, ஏ யூனியன் பி இன்டர்செக்ஷன் சி. ஓகே, சரி, ஏ யூனியன் பி இன்டர்செக்ஷன் சி. இப்போ இது வந்து என்னது ஏ, இது வந்து பி, இது வந்து சி. இப்போ பி இன்டர்செக்ஷன் சின்னா நமக்கு இந்த ரெண்டு பிளேஸ்ன்னு தெரியும், அதை அப்படியே போட்டுடுங்க. யூனியன்னு சொன்னால் எல்லாம் சேர்த்து தான் வரும், அதனால் போட்டுடுங்க. இப்போ பாருங்கள், ஏ யூனியன், ஏன்னு சொன்னால் இந்த ஃபுல் சர்க்கிள், அப்போ எல்லாமே வரும். ஓகே, ஓகே, தென் ஏ யூனியன் பி இன்டர்செக்ஷன் சின்னா ஏ ஃபுல்லாகவும் பி இன்டர்செக்ஷன் சியையும் சேர்த்துடணும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், நெக்ஸ்ட்டு என்னது, ஏ யூனியன் பி, ஏ யூனியன் பி. இப்போ இது ஏ, இது பி, இது வந்து சி. ஓகே, இப்போ ஏ யூனியன் பின்னு சொன்னால் ஏயும் பியிலையும் இருக்கக்கூடிய எல்லா எலிமெண்ட்ஸும் எல்லாமே ஃபுல் சர்க்கிளையும் நம்ம என்ன செய்யணும், கவர் பண்ணணும். ஏயிலையும் பியிலையும் இருக்கக்கூடிய இந்த இது வந்து சியில் வரும். ஓகே, இப்போ ஏ யூனியன் பின்னா ஏயும் பியும் ஃபுல்லாக இது பண்ணியாச்சு, சர்க்கிளை ஃபில் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இது வந்து ஏ யூனியன் சி. ஓகே, என்னது, ஏ யூனியன் சி. ஏ யூனியன் சின்னா ஏ பி, இது சி. ஏ யூனியன் சின்னா ஏயும் சியையும் என்ன செய்யணும், ஷேடோ பண்ணணும். இது ஏ, இது வந்து சி. ஓகே, ஏயும் சியும் ஃபுல்லாக ஷேடோ பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு எல்லாம் சேர்த்து பண்ணுங்க. ஏ யூனியன் பி இன்டர்செக்ஷன் ஏ யூனியன் சி. இப்போ பாருங்கள், இது ஏ, இது பி, இது வந்து சி. ஓகே, இப்போ இதில் என்னென்னா ஏ யூனியன் பிக்கும் ஏ யூனியன் சிக்கும் சேமாக இருக்கக்கூடிய பிளேஸ் எதெல்லாம்னு பார்க்கணும். ஏ யூனியன் பிலையும் ஏ யூனியன் சிலையும் எதெல்லாம் சேமாக இருக்குன்னு பாருங்கள். ரெண்டுலேயுமே ஏ ஃபுல்லாக இருக்குது, ரெண்டுலேயுமே எப்படி இருக்குது, ஏ வந்து ஃபுல்லாக இருக்குது. அப்படின்னா நம்ம ஏ ஃபுல்லாகவே போட்டுக்கணும். ஃபஸ்ட்டு ஏ ஃபுல்லாக ஷேடோ பண்ணிவிடுங்க. வேறு ஏ யூனியன் பிலையும் ஏ யூனியன் சிலையும் வேறு எந்த பிளேஸ் வந்து சேமாக இருக்குன்னு பாருங்கள். இந்த பிளேஸ் வந்து சேமாக இருக்குது. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், இது லெஃப்ட் ஹேண்ட் சைடும் இந்த ரைட் ஹேண்ட் சைடும் பாருங்கள். இது எல்ஹெச்எஸ், இது வந்து என்னது ஆர்ஹெச்எஸ். இப்போ பாருங்கள், இங்கேயும் இங்கேயும் ரெண்டு பிளேஸு நமக்கு எப்படி வந்திருக்கு, சேமாக வந்திருக்கு. அப்போ இந்த சம் வந்து இட் இஸ் வெரிஃபைடு. ஓகே,
ஒன்ஸ் பாருங்கள், பி இன்டர்செக்ஷன் சின்னா பியும் சியும் பிலையும் சிலையும் காமனாக இருக்கக்கூடிய பிளேஸ் இது ரெண்டும் தான். பிக்கும் பி என்ன இந்த சர்க்கிள், சி என்ன இந்த சர்க்கிள். ஓகே, நெக்ஸ்ட்டு ஏ யூனியன் பி இன்டர்செக்ஷன் சி என்னென்னா ஏ ஃபுல்லாக போடணும், பி இன்டர்செக்ஷன் சியும் சேர்த்து. ஓகே, நெக்ஸ்ட்டு ஏ யூனியன் பி, ஏயும் பியும் ஃபுல்லாக ஷேடோ பண்ணிவிடுங்க. ஏ யூனியன் சி, ஏயும் சியும் ஃபுல்லாக ஷேடோ பண்ணிவிடுங்க. இப்போ ஏ யூனியன் பி இன்டர்செக்ஷன் ஏ யூனியன் சி, இந்த ரெண்டுலேயும் எதெல்லாம் காமனாக வருதுன்னு பாருங்கள். இந்த ஏ ஃபுல்லாக காமனாக வருது. நெக்ஸ்ட்டு திஸ் பிளேஸ். ஓகே, இட் இஸ் வெரிஃபைடு.